ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஹலோ கிட்டி டியூஷன் பேக் வந்து நீங்கள் வீட்டிலேயே எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பழைய டிஷர்ட் வந்து எடுத்துக்கோங்க. நமக்கு வந்து பெரிய சைஸில் பேக் வேணும் அப்படின்னா கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய டிஷர்ட் எடுத்துக்கோங்க. இதில் வந்து இப்போ நம்ம இந்த மாதிரி வளைவாக கட் பண்ணி எடுக்கணும். ஸோ வளைவாகவும் கட் பண்ணலாம், அல்லது அதை அப்படியே நீளமாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கூட அதை வந்து வளைவாக கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் அப்படியே தான் அதை வந்து கட் பண்ணி எடுக்கிறேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஷர்ட்டில் பட்டன் கீழே வரைக்கும் இருக்குல்ல, ஸோ அதனால் அதுக்கு கீழே வரைக்கும் நான் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எடுக்கிற டிஷர்ட் வந்து ரவுண்ட் நெக் டிஷர்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பட்டன்லாம் இருக்காது. ஸோ இன்னும் கொஞ்சம் உயரமாகவே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து பேகு இன்னும் கொஞ்சம் நமக்கு உயரமாகவே கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து அப்படியே நீல வாக்கில் அதை வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இதை வந்து நம்ம ரெட்டையாக மடக்கிட்டு அந்த 2 கார்னரை மட்டும் நம்ம வந்து வளைவாக கட் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் பேக்கில் இருக்க மாதிரி நமக்கு கீழே வந்து நல்லா அரைவட்டமாக வரும். ஃபஸ்ட்டே உங்களால் கட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரியே கட் பண்ணிடலாம். அல்லது இப்படி கட் பண்ணிவிட்டு அப்புறம் மடக்கிட்டு, இப்போ ஒரு சைடு கட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, திருப்பி இன்னொரு இதையும் கட் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து வளைவாக கட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் கிடைக்கும். கீழே வந்து நல்லா அரைவட்டமாக வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் பேக்காக தான் வரும். நம்ம பெரிய சைஸில் கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பெருசாக கிடைக்கும். அடுத்து வந்து நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி போட்டோம்ல அந்த டிஷர்ட்டோட மேலே இருக்கிறதுல, அதில் வந்து இந்த மாதிரி சின்னதாக ஒரு பீஸ் வந்து நமக்கு தேவை. ஸோ அதனால் அதுலேருந்து இந்த மாதிரி கட் பண்ணி நீளமாக ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. இதை வந்து நான் ரெட்டையாக கட் பண்ணிக்கிறேன், ஏன்னா சின்னதாக 2 பீஸ் தேவை. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒன்று போல் இருக்கிற மாதிரி அதை சுற்றிலும் கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நமக்கு வந்து 2 பீஸ் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த டிஷர்ட்டை எடுத்திருக்கேன். அதை வந்து உள்ளே கூடி திருப்பி விட்டுக்கோங்க. அதாவது தையல் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம சின்னதாக 2 பீஸ் கட் பண்ணோம்ல, அதை எடுத்துக்கோங்க. அதை வந்து மடக்கி அந்த மடக்கின பக்கம் இருக்குல்ல, அது வந்து உள்ளே இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. 2 இடத்துலையும் அந்த வளைவாக முடிகிற இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து இந்த பீஸை வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ அந்த பீஸை வந்து மடக்கிட்டு மடக்கின பக்கத்தை வந்து உள்ளே இருக்கிற மாதிரி சேர்த்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி 2 சைடுமே அந்த 2 பீஸையுமே நம்ம வந்து வச்சிடலாம். வச்சுட்டு இதை வந்து நம்ம அப்படியே சேர்த்து வச்சு தச்சிடணும். இது வந்து தைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஊசி நூல் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கை தையல் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கை தையலில் கூட இதை வந்து தைச்சிடலாம், அல்லது மெஷினில் கூட தைக்கலாம். மெஷினில் தைச்சிங்க அப்படின்னா டக்குன்னு ஒரே நிமிஷத்தில் தைச்சிடலாம். ஸோ நான் வந்து கை தையல் தான் தைக்கிறேன். இதுக்கு நம்ம ஃபெவிபாண்ட் கூட யூஸ் பண்ணி ஒட்டவும் செய்யலாம். ஒட்டினா நம்ம உள்ள பேக்குள்ளே வைக்கும்போது எந்த அளவுக்கு வெயிட் தாங்கும்னு தெரியல. ஸோ அதனால் நான் வந்து தைக்க தான் செய்கிறேன். கை தையல் வந்து தைக்கிறேன். நம்ம 2 சைட்லேயும் அந்த சின்னதாக ஒரு பீஸ் ஜாயின் பண்ணோம்ல, அதையும் கரெக்டாக வச்சு அந்த இடத்துல தைச்சிக்கோங்க. கை தையல் தைக்கிறது வந்து எப்படின்னு தெரியலன்னா உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது தெரியும். ஈஸியாக உள்ளே விட்டு எடுத்திங்கனாலே வந்துடும். அந்த எண்டில் மட்டும் நூலில் வந்து முடிச்சு போட்டுக்கோங்க. இதே மாதிரி கடைசி வரைக்கும் அந்த லாஸ்ட்டில் ஜாயின் பண்ணுற வரைக்கும் தைச்சிக்கோங்க. திருப்பி ஒரு 2-3 தையல் வந்து தைச்சிக்கோங்க. ஏன்னா கை தையலுங்கிறதுல நம்ம 2-3 தடவை தைச்சோன்னா தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி தைச்சிக்கோங்க. தைச்சிட்டு அந்த இடத்துல முடிக்கிற இடத்த வந்து காமிக்கிறேன் பாருங்கள். லாஸ்ட்டு தையல் வந்து நம்ம போட்டுட்டு அது பக்கத்துலேயே சின்னதாக இந்த மாதிரி ஊசி வச்சு குத்திட்டு, ஃபுல்லும் ஊசியை வெளியில் எடுக்காமல் பாதியிலேயே அது மேலே வந்து நூலை 3-4 தடவை சுற்றிட்டு திருப்பி அந்த ஊசியை வந்து எடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு முடிச்சு விழுந்துடும். ஸோ 2-3 தடவை இந்த மாதிரி போடும்போது நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல முடிச்சு போட்டு இதை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கீழே ஃபுல்லுமே தைச்சாச்சு. தைச்சிட்டு இதை வந்து திருப்பி உள்ளே கூடி எடுத்து விட்டுருங்க. உள்ளே கூடி எடுத்துகிட்டு நம்ம அந்த மடிப்பு வச்சு கீழே தைச்சோம்ல, அந்த 2ஐயும் கரெக்டாக வெளியில் வர்ற மாதிரி பார்த்து எடுத்து விட்டுருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஷர்ட்டில் வந்து இப்போது கீழே இருக்கிறது தானே நமக்கு மேலே வந்திருக்கு. ஸோ அதனால் அங்கே வந்து மடக்கியே தைச்சிருக்கோம் ஆல்ரெடி. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அந்த இடத்துல வந்து லைட்டாக மடக்கி தைச்சிக்கணும். டிஷர்ட்டுங்கிறதுல நமக்கு இந்த மாதிரி மடக்கி தைச்சி தான் இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம சின்னதாக ஒரு ஓட்டை மாதிரி கட் பண்ணி விட போகிறோம். இந்த டிஷர்ட்டில் பார்த்திங்கன்னா சின்னதாக அந்த இடத்துல கட் பண்ணி விட்ட டிசைன் மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நம்ம 4 சைடு வந்து கட் பண்ணணும். இப்போ பாருங்கள், குட்டியாக ஒரு பக்கம் கட் பண்ணிட்டேன். அந்த கட் பண்ணதில் இன்னொரு பீஸ் இருக்குல்ல, அந்த சைடும் சின்னதாக ஒரு ஓட்டை வந்து கட் பண்ணி விட்டுக்கிறேன். இதே மாதிரி அந்த சைடும் 2 இதுலேயும் குட்டியாக நம்ம வந்து கயிறு உள்ளே விடுற அளவுக்கு இருக்கிற மாதிரி கட் பண்ணி விட்டுக்கணும். இப்போ வந்து உங்களுக்கு இந்த இடத்துல டிஷர்ட் வந்து கட் பண்ணாமல் அப்படியே ஜாயின் ஆகியே இருக்குது அப்படின்னா இந்த பக்கம் ஒரு ஓட்டை அந்த பக்கம் ஒரு ஓட்டை போட்டாலே போதும். இதில் வந்து லைட்டாக கட் பண்ண டிசைன் மாதிரி இருக்குது அப்படிங்கிறனால நான் வந்து 4 ஓட்டை போடுறேன். 2 சைடும் 2 ஓட்டை வந்து போட்டுக்கிறேன். சின்னதாக போட்டுக்கோங்க, ரொம்ப பெருசாக போட்டுற வேண்டாம். ஸோ சின்னதாக போட்டுட்டு இதில் வந்து நம்ம ரோப் கோர்த்துக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பழைய ட்ராக் பேண்ட்டில் இருக்கிற கயிறு எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி கயிறு வந்து நிறைய பேண்ட்டில் பழசில் இருக்கும். ஸோ நம்ம அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். இதை வந்து இப்போது இதில் நம்ம கோர்க்க போகிறோம். அந்த சின்னதாக ஓட்டை போட்டு விட்டோம்ல, அது வழியாக கோர்க்க போகிறோம். ஸோ ஒரு சைடில் வந்து விட்டு
இன்னொரு சைடு வந்து இதை எடுக்கணும். ஸோ 4 ஓட்டை இருக்குல்ல, ஃபஸ்ட்டு ஒரு சைடு ஃபுல்லுமே இந்த மாதிரி கோர்த்துக்கலாம். இந்த கயிறில் பார்த்திங்கன்னா ஓரத்தில் கம்பு மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் அப்படியே ஈஸியாக கோர்த்துட்டேன். உங்களுக்கு அந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சேஃப்டி பின்னை வந்து அந்த இதில் மாட்டிட்டு அதுக்கப்புறமா கோர்த்துக்கோங்க. நம்ம சுடிதார் பேண்ட்லலாம் அந்த ரோப் வந்து கோர்ப்போம்ல, ஸோ அந்த மாதிரி இதை வந்து கோர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு சைடு விட்டு இன்னொரு சைடு இருக்க ஓட்டை வழியாக நான் வந்து அதை எடுத்துட்டு திருப்பி அதை இன்னொரு பக்கம் அந்த இதுலேயே ஒரு ஓட்டை போட்டிருப்போம்ல, அதாவது யூ ஷேப்பில் போய் நம்ம திருப்பணும். திருப்பி இந்த சைடாக வந்து லாஸ்ட்டு நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஓட்டை வழியாக எடுத்துடணும். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு யூ ஷேப் மாதிரி இந்த கயிறை வந்து கோர்த்து ஒரே சைடில் அந்த இருக்கிற 2 ஓட்டையிலையும் அந்த எண்டு வந்து வெளியில் வந்துடணும். இப்போ வந்து நான் உங்களுக்கு கோர்த்துட்டு காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள், ஒரே சைடில் அந்த 2 ஓட்டை வழியாகவும் நம்ம ஜாயின் பண்ண அந்த ரோப்போட எண்டு 2மே வெளியில் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து இதை ரெட் கலரில் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த யூ ஷேப்பில் இதை வந்து கோர்த்தாச்சு. அடுத்து வந்து க்ரீன் கலரில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி இன்னொரு ரோப்பை வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த சைடில் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து இந்த சைடில் ஸ்டார்ட் பண்ணி இந்த பக்கமாக இது வந்து யூ ஷேப்பாக வர்ற மாதிரி கோர்த்துக்கணும். இப்போ வந்து நான் 2 சைடுமே கோர்த்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். 2 சைடுமே 2 எண்டு வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ இதை வந்து நம்ம இழுக்கும்போது அப்படியே அந்த பேக் வந்து சுருங்கி வந்துடும். ஸோ கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரோப்பை வந்து நம்ம கீழே 2 பீஸ் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல 2 சைட்லையும், அதோட ஜாயின் பண்ணணும். ஸோ ஒரு சைடு இருக்கிறத இப்போ வந்து நான் ஜாயின் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 2 எண்டு இருக்குல்ல, ஒரு எண்டை வந்து உள்ளே விட்டு இன்னொரு 2 சேர்த்து வச்சு முடிச்சு போட்டுருங்க. ஸோ இதே மாதிரி அந்த சைடு நம்ம போட்டுடலாம். ஸோ அவ்வளோதான், ஈஸியாக 2 பக்கமும் கைப்பிடி வந்து பேக்குக்கு நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான், நம்ம ஈஸியாக ஒரு டியூஷன் பேக் வந்து வீட்டிலையே இந்த மாதிரி பழைய டிஷர்ட்லேருந்து ரெடி பண்ணிடலாம். இன்னுமே கொஞ்சம் பெரிய டிஷர்ட் அப்படின்னா நம்ம பெரிய பேக்காக கூட இதை வந்து ரெடி பண்ணிடலாம். இது ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்கும் நம்ம டியூஷன் நோட் புக்ஸ்லாம் உள்ளே வைக்கிறதுக்கு. இது வந்து நான் ப்ளூ கலரில் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்ககிட்ட என்ன கலரில் டிஷர்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இதில் வந்து நம்ம இமேஜ் முன்னாடி வர்ற மாதிரி செட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த சுருக்கு எல்லாத்தையும் எடுத்து விட்டு நேராக வச்சுக்கலாம். ஒரு சுருக்கமும் இல்லாமல் நல்லா ஒன்று போல் ஆக்கிக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு வரைய தெரியும் அப்படின்னா நீங்கள் லைட்டாக அப்படியே வரைஞ்சிடலாம். அல்லது பேப்பரில் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இது மேலே வந்து நம்ம வரையணும். நம்ம வரைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த பேகுக்குள்ளே வந்து இந்த மாதிரி அட்டையோ அல்லது ஏதாவது திக்கான பேப்பர் ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம முன்னாடி கலர் பண்ணும்போது பின்பக்கம் வந்து அது பற்றக்கூடாது. ஸோ அதுக்காக அந்த பேகுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு அட்டை வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஹெலோ கிட்டி வந்து சின்னதாக வரைஞ்சிருக்கேன். இதில் உங்களுக்கு வரைய தெரியல அப்படின்னா பேப்பரில் பிரிண்ட் அவுட் எடுத்து கார்பன் பேப்பர் யூஸ் பண்ணி அதை வந்து ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அதை வந்து அழகாக இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அதில் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா பிளாக் கலரில் ஃபேப்ரிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி இதில் வந்து நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கலாம். பிளாக் கலரில் இந்த மாதிரி அழகாக ஒன்று போல் அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதில் வந்து நம்ம திருப்பியும் ஃபேப்ரிக் கலர்ஸ் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கலாம். நான் வந்து டார்க் பிங்க் கலர் யூஸ் பண்ணி கலர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து என்ன இமேஜ் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஃபேப்ரிக் கலர் யூஸ் பண்ணியே இதில் வந்து கலர் பண்ணிக்கோங்க. போஸ்டர் கலரோ வாட்டர் கலரோ வேறு எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம். ஃபேப்ரிக் கலர் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் இது ஃபுல்லுமே இந்த மாதிரி கலர் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஹெலோ கிட்டி ஃபுல்லுமே கலர் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கலர் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா காய விட்டுருங்க. இது வந்து காயறதுக்குள்ளே நம்ம இன்னொரு டிசைன் வந்து இந்த பேக்கில் பண்ணிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு டிஷர்ட்லேருந்து கட் பண்ணோம்ல, அதில் கைப்பகுதி இருக்கும்ல, அதை மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து சின்னதாக ஒரு பேக்கெட் மாதிரி இந்த பேக்கில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணிட்டேன். பின்பக்கத்தை வந்து இந்த மாதிரி மடக்கி இதை வந்து நான் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். ஏன்னா சின்னது தானே, ரொம்ப வெயிட்டானது உள்ளே வைக்க போகிறதில்ல. ஸோ அதனால் சின்ன பேக்கெட் மாதிரி தானே, ஸோ அதுக்காக ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி மடக்கி ஒட்டிட்டு இதை வந்து இந்த ஹெலோ கிட்டிக்கு மேலே வந்து நான் ஒட்ட போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி இதை வந்து ஒட்டிக்கோங்க. நான் வந்து வெளியில் ஒட்டியிருக்கேன். இப்போ இமேஜை வந்து கொஞ்சம் மேலே தூக்கி வரைஞ்சிட்டு நீங்கள் கீழே கூட இது இருக்கிற மாதிரியும் ஒட்டிக்கலாம். அல்லது பேகுக்குள்ளே வந்து சின்னதாக வேணும் அப்படின்னா இன்னொரு கையில் இன்னொரு பீஸ் இந்த மாதிரி இருக்கும்ல, அதையும் மடக்கி நம்ம பேகுக்குள்ளே வந்து மேலே அந்த கயர் ஜாயின் பண்ணியிருப்போம்ல, அதுக்கு கீழே வந்து இருக்கிற மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ உள்ளேயும் சின்ன பேக்கெட் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி அழகாக ஒட்டிடலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இமேஜ் வந்து நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறமா இதை வந்து நம்ம அயன் பண்ணிடணும். அதுக்கு அயன் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ளே ஆல்ரெடி நம்ம அட்டை வச்சுருக்கோம்ல 2க்கும் நடுவில், அடுத்து மேலே வந்து நியூஸ் பேப்பர் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது வந்து பனியன் கிளாத் செட்டிங்கில் வச்சுட்டு நல்லா 2-3 தடவை இது மேலே வந்து அயன் பண்ணிடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து தண்ணி பட்டாலும் அந்த பெயிண்ட் வந்து ஓரளவுக்கு ஒன்றும் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி அயன் பண்ணிக்கோங்க.
ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி ஈஸியாக ஹலோ கிட்டி டியூஷன் பேக் வந்து நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து இதை பாப்பாவுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி உங்களோட நோட் புக்ஸ்லாம் இதில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹலோ கிட்டிக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்ச இமேஜை கூட இதில் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு மெயில் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த ஹலோ கிட்டி பேக் வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.